இந்த காலத்துக்கு இந்த மொபைல் செட் ஆகுமா? நாம ரெக்கவர் பண்ண சாம்சங்கோட J9 Pro மொபைல பார்த்தீங்கன்னா, இந்த காலத்திலயும் யூஸ் பண்ண முடியுமா? இந்த காலத்துல இருக்க இன்டர்நெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இது செட் ஆகுமா? இப்ப இருக்க பெர்சன்ஸும் பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணலாமா? அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல நெறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செகண்டரியா நான் சொல்றேன். கான்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல கான்ஸ்ங்கும்போது டிஸ்ப்ளே ப்ரோக் ஆயிருக்கனால அடிக்கடி ஆக்சிடென்டல் டச்சஸ் சில நேரங்கள் நடக்குது. நம்ம என்ன குடுக்குறோமோ அது வந்து ஃபீட் ஆகாததில்ல. ஆனாலும் ஓரளவுக்கு நீங்க வந்து கன்சியூமா இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளோலயே பழகிரும். ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டரா தான் இருக்குன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள், அனிமேஷன், அந்த OG டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல ஆப்ஸ வந்து டைரக்ட்டா உங்களால யூஸ் பண்ண முடியுமானா, கொஞ்சம் அங்க கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா Android 6க்கு பார்த்தீங்கன்னா, Googleோட சர்வீஸ் இப்போதைக்கு நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, சில ஆப்ஸ நம்மளால அப்டேட் பண்ண முடியல. என்னதான் ஆப்ஸ் அப்டேட் பண்ண முடியல அப்படின்னாலும், வைஃபையோட சப்போர்ட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வொர்க்கிங்ல தான் இருக்கு. ஆனா நம்மளால எந்த ஆப்பையும் எக்ஸ்டர்னலா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியல. அதுக்கு ஒரு ப்ரௌசரோட சப்போர்ட் தேவை. ஆனா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. மத்த Google சர்வீஸ் எதுவுமே நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. காரணம் இதோட சர்வீஸே நிப்பாட்டிட்டாங்க. சர்வீஸ் நிப்பாட்டினாலும் பார்த்தீங்கன்னா நம்மளால இமெயில வந்து ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது இருந்த காலம் வேற, நம்ம இருந்த காலம் வேற. இது 2மே கனெக்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுது. ஆனாலும் ப்ரௌசிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன், இன்டர்நெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலியமா நீங்க ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா, வெப்சைட்ல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எல்லா வகையான ஆப்ஸையும். வெப்சைட்ல ஆக்சஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு யூடியூப் நான் பார்க்குறேன் அப்படின்னா, youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணி வெப்சைட் வெர்ஷன்ல நம்ம பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்ல எப்படி பண்றோமோ அதே மாதிரி 90s கிட்ஸ் பல பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. Google, Yahoo நியூஸ், Yahoo சர்ச் அண்ட் பார்த்தீங்கன்னா CNN ப்ளஸ் பார்த்தீங்கன்னா MNS அப்படின்னு ஒரு வெப்சைட் இருந்தது, ட்விட்டர் இருந்தது, ஃபேஸ்புக்கு, விக்கிபீடியா, eBay, CNN அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா CNNக்கான நியூஸு, வெதர் திங்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, Amazon இது போல் பல OGயான வெப்சைட் இருந்தது. எல்லாமே ஸ்டில் அப்படியே டாக்குமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ ஓல்டஸ்டான வெர்ஷன்ஸையும் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் சர்வர் அந்த அளவுக்கு ஆக்டிவேட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷனாக பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்லலாம். ஓகே, இதில் யூடியூப் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். வெப்சைட்டில் ஒர்க் ஆகும். ஆனால் சில பல சிக்கல்கள், சில பல விஷயங்கள்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்குள்ளே போகிறப்ப மட்டும் பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னதான் நீங்கள் ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் வச்சுருந்தாலும், இந்த வைஃபை அதை வந்து காம்படேட் பண்ண முடியல. ஏன்னா ரிசீவ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஓவரான ஒரு சிக்னல் ரேஷியோ வரும். அதை கேப்பபிள் பண்ணுற அளவுக்கு இந்த வகையான ஓல்டஸ்ட் வைஃபைக்கான டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியும். நார்மலாக ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ஸ்பீடு எதுதான் கொடுக்குமோ அதை மட்டும் தான் இதால் வந்து வாங்க முடியும். ஆனால் யூடியூப் ஒர்க் ஆகுது. நெட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து கிராஷ் பண்ணி திரும்பவும் ரீஅப்லோட் பண்ணால் எல்லாமே செட் ஆனோடனே புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா யூடியூபோட வீடியோஸ், ஃபுல் வீடியோஸு, ஷார்ட்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா அதர் திங்ஸ் எல்லாமே இங்கேக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் உங்களுக்கு கூகுளுமே பொருந்தும். ஆனால் லேகன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வகையான மொபைலில் இருக்குன்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க வெப்சைட்டை கூட பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ரேம் வேணும்னு சொல்லலாம். இது எத்தனை ஜிபி ரேமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 GB ரேம் மொபைல். எஸ், 1 GB தான் இதில் வந்து ரேமுக்கான ஆப்ஷனே இருக்குது. ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு இருக்கும்? 8 GBக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. நினச்சி கூட பார்க்க முடியல. 8 GB ஸ்டோரேஜ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? 1 TB வரைக்கும் போயிட்டுருக்கோம். 1 TB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இல்லைனா என்னால் வாங்கவே முடியாது, அவசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற காலம். ஆனால் கால்குலேட்டர் ஆகட்டும், மற்ற ஆப்ஸ் ஆகட்டும், யூஐக்குள்ளே வர்றது தானே, இதெல்லாமே ஃபைனஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த OG ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த வகையான ஃப்ளாஷ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த OG ஃபீலை கண்டிப்பாகவே கொடுக்கும்னு சொல்லலாம். அண்ட் ட்ரான்ஸ் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு மொபைலை யூஸ் பண்ணவங்களும் நல்லாவே தெரியும்னு சொல்லலாம். 90s கிட்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி 90s கிட்ஸ் வந்து 2 பெரிய பிராண்ட் நம்பி தான் இருந்திருப்போம். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா நோக்கியா, இன்னொன்று சாம்சங். இந்த 2 மொபைல் தான் 90s கிட்ஸோட ஃபஸ்ட்டு மொபைலை ஹோல்டு பண்ண அந்த ப்ரெஸ்டீஜியஸான பிளேஸை வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லலாம். விஜிட் ஆப்ஷன் எல்லாமே அந்த OG விஜிட் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இன்னுமே அவைலபிளாக இருக்குது. இதுக்குள்ளே யூஐக்குள்ளே வர்றது தான். ஆனாலும் இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த கரண்ட்டான விஜிட்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆப் தேவை. KYT விஜிட்டு இந்த மாதிரியான விஜிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தள்ளிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சங்கடமான விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த ஃபீச்சர் இவங்க இன்பில்ட்டாக கொடுக்க வேண்டியது கொடுக்காம அதுக்குன்னு ஒரு ஆப் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் இதில் வந்து 1 GB ரேம் தான் இருக்குது, 8 GBக்கான ஸ்டோரேஜ் தான் இருக்குது. அதுலேயும் அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா 7 GB இருக்குன்னு சொல்லலாம். இது எவ்வளோ பரவாயில்ல. இப்போ 128 GB ஸ்டோரேஜ்லாம் வாங்குறப்ப
லிட்ரலி பார்த்தீங்க அப்படின்னா 8 ஜிபிக்கான ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஸே வந்து பிடிச்சிக்குது. ஓஎஸ் இன்பில்ட்டான ஆப்ஸே பிடிச்சிக்குது. அண்ட் கேலரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டஸ்டான கேலரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த க்ரீன் கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நெட் சர்ஃபேஸுக்கு அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் பார்க்குறதுக்கு மட்டும் தாராளமாக இந்த மொபைலை யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். அண்ட் ஓஜி ஃபீல் இருக்கணும்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தாக்கு பிடிக்கும் இந்த காலகட்டத்தை. ஆனால் அந்த அளவுக்கு முடியாது. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.